அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிகினராக இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு ஒரு ஈஸியான மெத்தேடு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்ன ஈஸியான மெத்தேடு அப்படின்றத பார்க்கலாம். நிறையா பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் வரைய தெரியாது, இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ண தெரியாது. அது இல்லாமல் ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றதும் தெரியாது. ஸோ நிறையா இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தேடு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத யோசித்து நான் இப்போ இந்த மெத்தேடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன மெத்தேடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும், நாளைக்கு மார்க்கெட்டுக்கு ட்ரெண்ட் லைன் எது, சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்றது தெரியணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற நாள் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா 20th ஜனவரி. மார்க்கெட் 23rd தான் ஓப்பன் ஆகுது. ஸோ 21st 22nd 2 நாள் லீவு. ஸோ 23rd ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் எந்த இடத்த சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ எடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது 20th சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா 20th நிஃப்டி 50ல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 20th அன்னைக்கோட ஹை, 20th ஹை இதான். ஓகே, ஹை மார்க் பண்ணிக்கோங்க. 20th ஹை. நெக்ஸ்ட்டு 20th லோ, அதாவது மார்க்கெட்டுக்கு சார்ட்டில் ஹை லோ, அன்னைக்கு நாளுக்கு உள்ள ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சுட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் அப்படியே மேலே போகும். மேலே எங்கன்னா இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸில் டச் ஆகி மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும். இதுதான் மார்க்கெட். எப்படி தான் நடக்கும். இல்லை மார்க்கெட் கீழே போகுது, கேப் டவுன் ஆகி இங்கே போகுது அப்படின்னா இதை சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போகும். ஸோ மார்க்கெட் நேற்றோட ஹையில் பட்டுச்சு அப்படின்னா கீழே வரும், மார்க்கெட் நேற்று லோவில் பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் மேலே போகும். இதுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்கணும்னு எதுவும் அவசியம் கிடையாது. ஈஸியான மெத்தடில் நீங்கள் இதை சிம்பிளாக ட்ரா பண்ணிக்கலாம். முன்னாடி நாளோட ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி மார்க்கெட் சப்போஸ் மார்க்கெட் இந்த கேப் உள்ள வரல அப்படின்னா, இந்த கேப் உள்ள வரல அப்படின்னா மார்க்கெட் கேப் அப் ஆகி இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகி கீழே வருதுன்னா இதை சப்போர்ட்டாக எடுக்கும். சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகும். மார்க்கெட் கேப் டவுன் ஆகி கீழே வந்துருச்சு அப்படின்னா இது இங்கே டச் பண்ணி மறுபடியும் கீழே வரும். ஓகே, மார்க்கெட் இதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்து மறுபடியும் கீழே வரும். நீங்கள் இது சிம்பிள் லாஜிக். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் விஷயந்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாளைக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கெட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.